நான் பண்ண ஃபோலிகுலர் ஸ்டடியோட லாஸ்ட் ஸ்கேன் 18th டே ஒரு பெரிய ஹோப்போட போனேன். ஆனால் டாக்டர் செக் பண்ணிவிட்டு எக் க்ரோத் சுத்தமாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் அதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பீரியட் வர டேப்லெட்டும் கொடுத்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா எல்லாமே ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த டைமும் நான் என்ன நினச்சேன்னா, ஆசை காட்டி ஏமாந்து போகிறத விட முன்னாடியே இல்லைன்னு தெரிஞ்சிச்சு, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினச்சி நானே என்னை மனசை தேற்றிக்கிட்டேன். அப்போவும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்து நான் என் முருகரை பார்த்து அவர்கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதேன். ஆனாலும் எனக்குள்ளே ஒரு ஹோப் இருந்தது. நம்ம ஏன் டாக்டர் சொல்கிறத மட்டும் கேட்கணும், நம்ம எப்பவும் போலவே இருக்கலாமே, நம்ம ஏன் உடஞ்சி போய் அப்படியே உட்காந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவும் போலவே நார்மலாக இருந்தேன். என் ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், நாங்கள் வெளியே போகணும், ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். முக்கியமாக நான் அப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஃபுட்டு, வாக்கிங் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். எதுவுமே வந்து ஸ்டாப் பண்ணல. பீரியட் வர டேப்லெட்டும் நான் சாப்பிட்டேன். பட் அந்த டேப்லெட் வந்து பேபி இல்லைன்னா பீரியட் வந்துடும் போல், ஒருவேளை பேபி இருந்தால் அந்த பேபி ஸ்ட்ராங் ஆகும் போல். ப்ரொஜெஸ்டரான் டேப்லெட் காலியாகி என்னோடய பீரியட் டேட்டுமே வந்துடுச்சு. எனக்கு பீரியட் வரல. என் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஆசை, ஒருவேளை நம்ம கன்சீவாக இருப்போமா. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா டாக்டரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, எங்கேருந்து நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னு ஒரு எண்ணம். எனக்கு அந்த பீரியட் டேட் வர ஒரு 3 days முன்னாடியிலேருந்தே